இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல வந்து இந்த பிரைவேட் ஃபைனான்ஸ்காரங்க வந்து நெறைய பூந்துட்டாங்கங்க. இல்லைங்க கம்மி வட்டி தாங்க வாங்கிக்கங்க, வச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 வாங்குங்க அப்படிங்க சொல்றாங்க. நீங்க அது என்ன தேவைக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அது அத்தியாவசிய இல்லாத செலவா இருந்தா கண்டிப்பா வாங்காதீங்க. நீங்க உங்க நிம்மதிய இழந்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, 18 மாசம் டியூ கட்டுங்க அப்படிம்பாங்க. அப்ப 50,000 குடுக்கும்போது 46,000 கையில குடுப்பாங்க. 4,000 டியூக்கு புடிச்சுக்குவாய்ங்க. அப்ப 46,000 குடுக்கும்போது 18 மாசத்துக்கு நீங்க வந்து டியூ கட்டுறீங்க. 4,000 4,000ன்னு. அப்படி கட்டம்போது எவ்வளோ வருதுன்னு நீங்க பார்த்துக்கங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வருமானம் வந்து இப்ப 5ஆம் தேதியோ, 10ஆம் தேதியோ வர மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுக்காரங்க வெளிநாட்டுல இருக்கிறான். 5ஆம் தேதியோ, 10ஆம் தேதி சம்பளம் போட்டு காசு அனுப்புவாங்க. அது 2 நாள் டிலே கூட ஆகும். ஸோ அப்படிங்கும்போது, இங்க வந்து நீங்க அந்த 30ஆம் தேதி காசு கட்டணும்னா, அது நீங்க லேட்டா காசு கட்டினீங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரூ. 1,500 பெனால்டி போடுவாய்ங்க. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 82,000 வருங்க. 18 மாசம் நீங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ளவே. இது வந்து சிம்பிள் கணக்கு தான். அப்ப வந்து நீங்க 50,000க்கு எவ்வளோ வட்டி கட்டுறீங்க? 32,000 காசு கட்டுறீங்க. இது வந்து கம்மி வட்டிங்களா? தேவையில்லாத கடன் வாங்கிட்டு அசிங்கப்பட்டு நிக்காதீங்க. செலவ குறைச்சுக்கங்க.